இன்றைய கவியின் குரல் நிகழ்ச்சிக்காக வந்திருக்கிறேன். இன்று உங்களோடு சில கவிதை வரிகளை பகிர்ந்து கொள்ள மிக ஆவலாய் இருக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை எனக்கு ஒரு சந்தர்ப்பமாக தந்த டான் தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை கூறிக்கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அதோடு எனது இயற்பெயர் பவிக்குமார். நெடுந்தீவில் நான் வசிக்கிறேன். ஒரு ஆசிரியராக யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியில் கடமையாற்றி கொண்டிருக்கிறேன். இன்றைய கவியின் குரல் நிகழ்ச்சியில் உங்களோடு சில கவிதை வரிகளோடு உங்கள் மனதை தொடும் வண்ணம் நான் சில கவிதை வரிகளை வாசிக்க நினைக்கிறேன். நிலை. ஒவ்வொரு மனிதனும் ஏதோ ஒரு நிலையில்தான் நாங்கள் இருக்கிறோம். ஆனால் நாங்கள் ஒவ்வொரு கணத்திற்கும் எந்த நிலையில் இருக்கிறோம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையில் இந்த நிலை என்னும் தலைப்பில் நான் அமைத்த ஒரு கவிதையை உங்களுக்காக இப்போது வாசித்து காட்டுகிறேன். நிலை. பகலவன் வந்தால் பனித்துளி கொள்வது மாயநிலை. பகலவன் வந்தால் பனித்துளி கொள்வது மாயநிலை. கவர்ச்சி கண்டு காமத்தில் கரைந்தவர் கடைசி நிலை. கவர்ச்சி கண்டு காமத்தில் கரைந்தவர் கடைசி நிலை. காணாமலே ஒரு காதல் செய்பவர் உச்சநிலை. காணாமலே ஒரு காதல் செய்பவர் உச்சநிலை. காண்பவை எல்லாம் தனக்கென நினைப்பவர். காண்பவை எல்லாம் தனக்கென நினைப்பவர் மோசநிலை. காண்பவையெல்லாம் தனக்கென நினைப்பவர் மோசநிலை. வீழ்த்தி செல்வோருக்கும் விருந்து செய்வது மரத்தின் மாண்பு நிலை. வீழ்த்தி செல்வோருக்கும் விருந்து செய்வது மரத்தின் மாண்பு நிலை. உடலின் மேலே உஷ்ணம் வந்தும் உதவ நினைப்பது மெழுகு நிலை. உடலின் மேலே உஷ்ணம் வந்தும் உதவ நினைப்பது மெழுகு நிலை. உள்ளேயே இருந்தவன் உலகை காண நடந்தான். உள்ளேயே இருந்தவன் உலகை காண நடந்தான் புரிந்து விட்டதா புத்த நிலை. உள்ளேயே இருந்தவன் உலகை காண நடந்தான் புரிந்து விட்டதா புத்த நிலை. ஆடி அடங்கியவரை 6 பேர் தூக்கினால் அடக்க நிலை. ஆடி அடங்கியவரை 6 பேர் தூக்கினால் அடக்க நிலை. தேர்ந்து கற்றதை தேர்விலை மறந்தவர். தேர்ந்து கற்றதை தேர்விலை மறந்தவர் மறதி நிலை. கட்டுக்கடங்கா ஆசை வளர்த்தவர் சங்கட நிலை. கட்டுக்கடங்கா ஆசை வளர்த்தவர் சங்கட நிலை. கடன் வாங்கியோர் உடன் மறந்தால் தொங்கும் நிலை. கடன் வாங்கியோர் உடன் மறந்தால் தொங்கும் நிலை. அறிவிருந்தும் ஆண்டவன் பக்கமில்லாதவர். அறிவிருந்தும் ஆண்டவன் பக்கமில்லாதவர் அதிர்ஷ்டமில்லா நிலை. நிபந்தனையில்லா அன்பிலே நின்று வளர்வது. நிபந்தனையில்லா அன்பிலே நின்று வளர்வது உண்மை காதல் நிலை. தனக்கே குறையாயிருந்தும் தர நினைப்பவர். தனக்கே குறையாயிருந்தும் தர நினைப்பவர் போற்றும் நிலை. இருப்பதிலேயே ஈய மறப்பவர் இல்லாதவர் நிலை. இருப்பதிலேயே ஈய மறப்பவர் இல்லாதவர் நிலை. உலக போக்கிலே ஊற நினைக்காதவர். உலக போக்கிலே ஊற நினைக்காதவர் உயர்நிலை. தீமை கண்டும் தீ தன்னுள் வளர்க்காதவர். தீமை கண்டும் தீ தன்னுள் வளர்க்காதவர் தாழ்நிலை. வானவில்லிலே வார்த்தை நெளிவது. வானவில்லிலே வார்த்தை நெளிவது கவிநிலை. தரணி வாழ தன்னுயிர் தருவது. தரணி வாழ தன்னுயிர் தருவது தர்மநிலை. தரணி வாழ தன்னுயிர் தருவது தர்மநிலை. சலனம் வந்தும் சாய விரும்பாதவர். சலனம் வந்தும் சாய விரும்பாதவர் நீதிநிலை. சலனம் வந்தும் சாய விரும்பாதவர் நீதிநிலை. இடியும் புயலும் இணைந்தே வரலாம் இது காலநிலை. இடியும் புயலும் இணைந்தே வரலாம் இது காலநிலை. பிறந்து இறந்தவரெல்லாம் பிறந்து இறந்தவரெல்லாம் வாழ்ந்தவர் இல்லை. அறிந்துகொள் அந்த மயக்க நிலை. பிறந்து இறந்தவரெல்லாம் வாழ்ந்தவர் இல்லை. அறிந்துகொள் அந்த மயக்க நிலை.
நிறத்தில் நிலையாயின்றி நல் குணத்தில் இருப்பது. நிறத்தில் நிலையாயின்றி நல் குணத்தில் இருப்பது அழகு நிலை. முதிர்ந்த வயதில் முற்று பெறுமுன் வாழ்வு புரிவது புதிர்நிலை. முதிர்ந்த வயதில் முற்று பெறுமுன் வாழ்வு புரிவது புதிர்நிலை. நாளையோ நள்ளிரவோ நமக்கு எதுவும் ஆகலாம். நாளையோ நள்ளிரவோ நமக்கு எதுவும் ஆகலாம் என்பது நிச்சயமற்ற நிலை. நாளையோ நள்ளிரவோ நமக்கு எதுவும் ஆகலாம் என்பது நிச்சயமற்ற நிலை. நாளைய கவலை நமக்கு எதுக்கென்றால் நாளைய கவலை நமக்கு எதுக்கென்றால் மகிழ்ச்சி நிலை. நினைத்ததில் அன்றி நினைக்காது கிடைத்ததில் நிறைவு கண்டால் நிம்மதி நிலை. நினைத்ததில் அன்றி நினைக்காது கிடைத்ததில் நிறைவு கண்டால் நிம்மதி நிலை. இம்மையும் மறுமையும் இங்கேயே கண்டால் இம்மையும் மறுமையும் இங்கேயே கண்டால் தெய்வ நிலை. இம்மையும் மறுமையும் இங்கேயே கண்டால் தெய்வ நிலை. இவ்வாறு இந்த கவி வரிகள் ஒரு நிலை என்ற தலைப்பில் நான் வடித்திருக்கிறேன். மனிதனுடைய ஒவ்வொரு நிலைகளையும் நாங்கள் ஆழமாக சிந்தித்து பார்க்கும்போது இந்த கட்டங்களில் எல்லாம் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். சரி பிழைகளுக்கு அப்பால் நாங்கள் சில நேரம் தவறு விட்டிருந்தால் அந்த தவறிலிருந்து சில நன்மைகளை கற்றுக்கொண்டு அனுபவங்களை கற்றுக்கொண்டு அதிலிருந்து மீண்டு ஒரு சரியான பாதையில் நாங்கள் செல்ல வேண்டும் என்பதுதான் எங்கள் எல்லோருடைய ஒரு அவாவாக இருக்கிறது. அடுத்ததாக உங்களோடு இன்னொரு கவிதையை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அது ஒரு வறுமையின் பிடியிலுள்ள ஒரு கவிதை. ஆனால் நீங்களும் அதனை ஒரு ரசித்து பார்க்க முடியும். அதோ அந்த வீடுதான், அதோ அந்த வீடுதான், நான் கண்ட வீடுதான், போர் வந்து மார்தட்டி கொண்ட வீடுதான், போர் வந்து மார்தட்டி கொண்ட வீடுதான், களிமண்ணால் கச்சிதமாய் கட்டிய வீடுதான், களிமண்ணால் கச்சிதமாய் கட்டிய வீடுதான், உள்நடக்கும் செய்தி கேட்டு உருகும் களிமண்ணும் இந்த வீடுதான், உள்நடக்கும் செய்தி கேட்டு உருகும் களிமண்ணும் இந்த வீடுதான். மழை வந்தால் போதும் இடுப்பு வரை நீர் இருக்கும், மழை வந்தால் போதும் இடுப்பு வரை நீர் இருக்கும், அடுப்பு அதன் கீழ் இருக்கும், அடுப்பு அதன் கீழ் இருக்கும், அங்கு தண்ணீர் வடிந்து முடிந்தாலும் கண்ணீர் வடிந்து முடியாது, அங்கு தண்ணீர் வடிந்து முடிந்தாலும் கண்ணீர் வடிந்து முடியாது. தண்ணீர் வடிந்து முடிவதற்குள் சமையல் மறக்கும், சமையல் மீண்டும் தெரிவதற்குள் வறுமை வறுக்கும். தண்ணீர் வடிந்து முடிவதற்குள் சமையல் மறக்கும், சமையல் மீண்டும் தெரிவதற்குள் வறுமை வறுக்கும். அதோ அந்த வீடுதான், தாயும் பாயும் இணைபிரியா நண்பர்களாகியதும் இந்த வீடுதான். வயதுக்கு வந்தும் வசதிக்குள் வராத தங்கையொருத்தி, சீதன சிலுவையில் அறையப்படக்கூட ஆணிகள் இல்லாத அக்கா ஒருத்தி, தள்ளி தள்ளி பிறந்த தங்களை அறியா பருவத்தில் தம்பிகள் இருவர், அப்பா எனும் பெயரை அகராதியில் மட்டுமல்ல காணாமல் போனோர் பட்டியலிலும் காணாமல் தேடுகிறார்கள். அப்பா எனும் பெயரை அகராதியில் மட்டுமல்ல காணாமல் போனோர் பட்டியலிலும் காணாமல் தேடுகிறார்கள். இங்கு ஒவ்வொரு பொழுதும் விடிந்து போவதற்குள் ஒவ்வொரு நூற்றாண்டாய் முடிந்து போகிறது. இங்கு ஒவ்வொரு நாளும் உணவில் ஒரு வேளை விரதம் உண்டு, ஆனால் ஆண்டவன் அருளுக்காக அது அனுஷ்டிக்கப்படுவதே இல்லை. உணர், இதுவும் கடவுள் தந்த வரமல்லவா, இதையும் கடந்து வருதல் சுகமல்லவா. மாறும் என்கிற மந்திரம் ஒன்றே மனதில் ஓடட்டும், வசதிகள் மட்டுமே வாழ்தல் அல்ல வாழ்க்கை திருந்தட்டும், வசதிகள் மட்டுமே வாழ்க்கை அல்ல வாழ்க்கை திருந்தட்டும். இப்படியாக அந்த வீடு பற்றிய ஒரு போர்க்கால கவிதை எனக்கு மிகவும் பிடித்த ஒரு கவிதை. போர்க்காலத்தில் அந்த வறுமையில் உள்ள ஒரு வீட்டை பற்றிய, அந்த வீட்டின் நிலை பற்றிய ஒரு கவிதையாக இது அமைந்திருக்கிறது. எங்களுடைய தமிழுடைய வாழ்வோடு பின்னி பிணைந்த இந்த போர் சூழல் இன்று வரை ஒவ்வொருவரையும் மிக அளவில் பாதித்து கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் ஊடாக உங்களை சந்தித்தது நான் மிக மிக பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதற்காக நன்றிகளை கூறிக்கொண்டு
டான் டிவிக்கும் இந்த அது ஒரு சிறப்பான இறைவன் தந்த நேரத்திற்காகவும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.